திருமாவளவனுடைய கருத்து முதல்ல சொல்றீங்க, அதுக்கப்புறம் நம்ம விஜயும் பேசிடலாம். தொடர்ச்சி அதுலேருந்து வந்துடலாம். ஆன்டி பிஜேபி தமிழ்நாட்டில் ஹெவியாக இருக்குது. 2004 இருந்தே ஆன்டி பிஜேபி இருக்கு. காரணம் பிஜேபி தலைவர்கள் தான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடி போட்டுக்கிட்டு நோட்டா கீழே போகக்கூடிய தன்மையில் இந்த கட்சியை நடத்தக்கூடிய பிஜேபி தலைவர்களும் அதற்கு உடந்தையாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதிமுக பொறுத்தவரையில் 2000 ஜெயலலிதாமையார் இறந்த பிறகு ஆர்கே நகர்லேயே பிஜேபிக்கு ஒன்றும் சீட்டை கொடுக்கல. அவங்க தெளிவாக தான் நின்னாங்க. 2வது இடம் வந்தாங்க. அவங்க 2வது இடம் வந்ததுனால தான் எய்தர் எடப்பாடி எலெக்ஷன் கவர்மெண்ட் நிற்கும்னு நான் சொன்னேன், கவர்மெண்ட் விழாதுன்னு சொன்னேன். ஸோ அது நடந்த விஷயம். அதுக்கு பிறகு 2019 பாஜக கிட்ட நீங்கள் தனியாக நின்னுங்க அப்படின்னு சொன்னாப்புல. அது பிறகு பரிதாபமாக கெஞ்சி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுத்து தென்சென்னையை கூட அன்னைக்கு இருந்த மாநில தலைவருக்கு கொடுக்கல. பரிதாபமாக அவங்க தூத்துக்குடியில் போய் நின்று ரொம்ப மோசமான தோல்வியை இந்த கட்சி அடைஞ்சதுங்கிறது உண்மை. ஆனால் திமுக எப்படி ஜெயித்தாங்க? ஆன்டி பிஜேபியை முன்னிறுத்தி தான் அவங்க ஜெயித்தாங்க. ஸோ தினகரன் எப்படி ஜெயித்தாப்புல? ஆன்டி பிஜேபியை முன்னிறுத்தி தான் ஜெயித்தாப்புல. ஆர்கே நகர்ல சொல்றீங்க. ஆர்கே நகர்ல தென் 2021 அப்பவும் அதிமுக ஆட்சியை ஆன்டி பிஜேபி முன்னிறுத்தி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாங்க. 2024 தான் அவங்க வந்து ஆன்டி பிஜேபியும் ப்ரோ ஸ்டாலினையும், நான் அதைத்தான் நான் எடுத்துக்கிறேன். அது ப்ரோ ஸ்டாலின் ஓட்டா தான் எடுத்துக்கிறேன். அதுல வந்து தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு ப்ரோ ஸ்டாலினும் ஆன்டி பிஜேபி பண்ணி தான் ஜெயித்தாங்க. இப்பவும் அவங்க பண்ண போறது ஆன்டி பிஜேபி தான். ஆன்டி பிஜேபின்னு சொல்லும் போது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி 2021 தோல்விக்கு 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு எதிராக போயிட்டுன்னு சொன்னது மாதிரி, சிவி சண்முகம் என் பூத்தில் வரலன்னு சொன்ன மாதிரி, செங்கோட்டையன் ஈரோடு கிழக்கில் சொன்ன மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கன்சால்டேட் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஜெயித்த ஒரு ஃபார்முலாங்கிறதுனால அவங்க பிஜேபியை மையமாக வச்சு அதை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எடப்பாடி வந்து டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் இதுவரை பிஜேபி கொடுத்துருக்கிறாரு. பிஜேபி நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் பெரிய எண்ணம் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து ஈரோடு கிழக்குல கூட ராமதாஸ் நம்பி இங்க கேண்டிடேட் போட்டவங்க கேண்டிடேட் போட முடியாத லெவல்ல தான் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மொத மக்களவை தேர்தலிலே பிஜேபி மைனஸ், கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்குலாம் சொல்லும் போது பிஜேபி வேண்டான்னு சொன்னவர் மொத அவர் இறங்கி வந்திருக்கிறார். அதற்கு காரணம் பாஜக என்டிஏன்னு ஒரு அணி அமைச்சு 18% வாக்கு எடுத்ததுதான் காரணம். அதுவரை அவர் வந்து மக்களவையிலே வந்து பிஜேபிக்கு 6 சீட்டு தான் தருவேன்னு சொன்னாரு. பிஜேபி ஜன்னல் திறந்திருக்கு, காத்து வரட்டு என்னது ஒண்ணுமே அவர் பிஜேபியால ஒரு சக்தி இங்க வந்திருக்கு. பிஜேபிக்கு அவங்க ஒரு அணி அமைச்சு எடப்பாடியை வந்து டஃப் கொடுக்க முடியும். எடப்பாடி தான் 2வது பெரிய கட்சி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஒரு அணியாட்டு பிஜேபி வந்து பல தொகுதிகளில் 1/3 ஏரியாவில் 3வது எடப்பாடியை தள்ளினது மாதிரி 2/3 ஏரியாவில் தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருங்கிற அடிப்படையில் எடப்பாடி வந்து மக்களவைக்கே வராதவர், மோடி பிரைம் மினிஸ்டரே வராதவர். நம்ம 2.7% தான் அசம்பிளில் எடுத்திருக்காங்க. 21 நமக்கு தெரியும். 20 சீட்டு தான் அவர் கொடுத்தாரு. மேடம் சொன்ன மாதிரி பாமகவோட அதிக சீட்டு கொடுத்தா பாமக ஓட்டு வராது, நீங்க இதை வாங்கிட்டு போங்க, திருக்கோயிலரை வாங்குங்க, இது வாங்கலாம் அவங்க இவங்களை எந்த அளவுக்கு சிறப்பு பண்ணி பண்ணாருன்னு தமிழ்நாடே தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் சீட் ஷேரிங்ல பாஜக ஹெவியா கேட்பாங்கன்னு ஒரு அச்சம் இருக்கு. சரி, இது நம்ம டு பி சீன் தான். இதுல வந்து பாஜக உள்ள ஆர்கே நகர்ல என்ன கதியானாங்க, தமிழ் தேசியத்தை வளர்த்த விட்டு இந்துத்துவா கீழே கொண்டு போன நண்டு கோஷ்டிகள், இந்திராணி கோஷ்டிகள்லாம் என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும். இவங்களும் இப்ப இதுல மன வலிமையை இழந்து எடப்பாடிக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை ஏத்துக்கிடுவாங்களா, அல்லது ஒரு சிலர் அதிக சீட்டு இவர் தானே வந்திருக்கிறாரு, கண்டிஷன் இல்லாம தானே வந்திருக்கிறாரு, அதிக சீட்டு வாங்குவாருங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்குது. அதுல யாருக்கு வில்பவர் ஜெயிக்க போகுது? பாஜக வழக்கம் போல டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை எடுத்து போறாங்களா, அல்லது நாங்க 11.4% தாமரையில எடுத்துட்டோம், இந்த முறை எங்களை இப்ப இதுல திருமாவளவன் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி எங்க இருக்கு? அவரு இதை வந்து வியூகமா வைக்கிறாரா, இல்ல கவலையா வைக்கிறாரா, அல்லது ஒரு கவலையும் இல்ல ஒண்ணும் இல்ல, அவர் கவலையும் இல்ல ஒண்ணும் இல்ல. பிஜேபி எதிர்ப்புனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அவர் கூடுதலா கிடைக்கும். மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் அந்த 3 முறை அவங்க பிஜேபி எதிர கிறிஸ்டின் முஸ்லிம்ஸை கன்சால்டேட் பண்றாங்க. அந்த கன்சால்டேஷனுக்காக சொல்லக்கூடிய மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் தான். ஓகே, அந்த இடத்துல இருந்து வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் தாவேகா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் வராம இருக்கு அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம்? அதிமுக திரு ஆர். உதயகுமார் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, அழைப்பு கொடுத்த மாதிரி ஒரு நேரடியான ஒரு அழைப்பு தான். இது எடப்பாடியின் லீடர்ஷிப்புக்கு ஒரு பலகீனம். எடப்பாடி லீடர்ஷிப் பலகீனம் அடைகிறதுனால தான் 40% இருந்து அதிமுக 20% போயிருக்குது.
அது தமிழ்நாட்டில் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு பலரும் போலியா பொய்யா பேசிட்டு திரிஞ்சாலும் உண்மையிலே ஜாதி இருக்குங்கிறது தான். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது யூனிஃபார்மாக இருந்த அதிமுக இன்னைக்கு வந்து மக்களவை தேர்தலில் வடபலத்தில் ஜெயலலிதாவோட ஸ்ட்ராங்காக சிதம்பரம், விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் ஸ்ட்ராங் ஆட்டும், தென்பலத்தில் பல இடங்களில் டெபாசிட் இழந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த பலகீனத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அதிமுக பாஜக இன்னும் சீட் ஷேரிங் முடியல. சரி, இது ஒரு பெர்செப்ஷனை கொடுக்க முடியல அவங்களால. ஸோ விஜய் ஒரு தேர்தல் அவங்க சொல்றாங்களே தேர்தல் களம்ங்கிறது அரித்மெட்டிக். அப்ப அதுல ஒரு பலத்தை கூட்டுவதற்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் செய்யறதான ஒரு கட்சிக்கு தலைமையில். அது அஜித் கட்சி ஆரம்பிச்சாலும் கூட்டிருப்பாங்க, சிவகார்த்தி ஆனாலும் கூட்டிருப்பாங்க. அதுல ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, பலம் நிரூபிச்சவர் இல்லை. பட் க்ரௌட் புல்லர் மக்கள் க்ரௌட் புல்லரை காட்டின ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் தான். இவங்களுக்கு இந்த அலையன்ஸ் மூலமா உள்ள அரித்மெட்டிக்கும் இதுவும் இவங்களுக்கு போதாதுன்னு கருதுறாங்க. அப்போ அடிஷனலா அவங்கள்ட்ட கூட்டணிக்கு வர்றதுக்கு வந்து தேமுதிக அவங்க டிஎம்கே ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி ஏடிஎம்கே ஆப்ஷன்லயும் ராஜ்யசபா இருக்கக்கூடிய கூட்டணி வந்து திமுக கூட்டணியை எதிர்கொள்றதுக்கு போதுமானது இல்லை அல்லது பலமா இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால தேமுதிக அவங்க எதிர்பார்க்கறாங்க, ஒரு க்ரோட் பில்லரை அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவர் இந்த டிமாண்டை பயன்படுத்தி அவருக்கு முடிவை ஜனவரி பிப்ரவரியில் எடுப்பார். இல்ல விஜய் அமைதியா இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? அது ஒரு வியூகமா இருக்குதா? அல்லது அவர் என்ன வந்து எந்த நான் கூட்டணி வாரேன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க பலம் நிரூபிக்காதவங்க, சிவாஜி ஜானகிக்கு பலம் நிரூபிக்காத ஒரு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, 10 சீட்டு வச்சிடுங்க 15 சீட்டு வச்சிருக்கங்கன்னு கிளீனா அமைக்கிறாங்க அரசியல்வாதிகள். சோ அவர் புது அரசியல்வாதி. ரஃப் அண்ட் டஃப். ஆனா அவர் இன்னொரு வகையில பார்த்தா அமைதியா இருக்கிறது மூலமா இந்த கருத்து மக்கள்கிட்ட போகட்டும் அல்லது தொண்டர்கள்ட்ட போகட்டும்னு இருக்கிற அமைதியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. தொடர்ச்சியா அது வியூகம் இல்லையா? எப்படி வீக்னஸ்ங்கிறீங்க? இல்ல நீங்க ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் இன்னைக்கு 8.2 வராருன்னா 234 நிற்கிறது தான். அவருக்கு ஓட்டு வராதுன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், நான் அதை ஏத்துக்க விரும்பல. பட் அதெல்லாம் அடிச்சு எனக்கு வரக்கூடிய ஓட்டுக்கு நான் நிற்கிறேன்னு 234 தில்லா நிற்கிறனால தான் அந்த இது வருது. கமல்ஹாசன் இவரோட பெரிய பாப்புலர், தினகரன் ரெட்டலையும் உதயசூரியன் ஆர்கனர் ஜெயித்த இந்த கருத்து உருவாகிறதுங்கிறது நாளைக்கு ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு எளிமையான ஒரு இதாகவும் இருக்குன்னு அமைதியா இருக்கிறாருன்னு பார்க்க முடியாது. ஓகே ஓகே அவர் வந்து அந்த அலையன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகணும், அதுல பீசிபிளா போனுங்கனால தான் அந்த கொடியை காட்டினதாட்டு எடப்பாடி சொன்னதுக்கும் மறுக்கல. பட் என்னோட இந்த பார்வை அது ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும் ஒரு வீடியோ மறுப்பு போட்டார், அது தவிர வேற எந்த மறுப்பு அவங்கள்ட்ட அது மறுப்பு இல்லை. அதுக்கு பிறகு அவங்க கன்டினியூ பண்ணி அதை பண்ணுன்னு சொல்லும் போது அதை மறுக்காதது இது அமைஞ்சா அது அந்த அலையன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி இருக்கட்டி விட அவங்க நினைச்சிருக்கலாம். பட் ஒரு பல நிரூபிக்காதவர் குழப்பத்தில் இருந்தால் அது கமல்ஹாசன் 2.0 தான். துணிஞ்சு நிற்கிறவன் தான் அதில் ஷைன் பண்ண முடியுங்கிறது கடந்த கால வரலாறு. யார் சொல்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் இல்லை, வரலாறு. ஓகே, சிவசங்கரி ஒரு பலவீனம் அப்படிங்கிறார். தாவேகாவுக்கு தொடர்ச்சியா அதிமுக மாதிரி ஒரு பலமான கட்சி ஓப்பனா இன்வைட் பண்ண பிறகு அவங்கள்ட்ட இருந்து அமைதியா இருக்காங்க. டெல்டா ஆய்வுக்கு போகும்போது எங்களுடைய பொதுச் செயலாளரே சொன்னார், அந்த கேள்விக்கு என்ன சொல்றாருன்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்துங்க. நீங்க இப்ப நாட்டு பிரச்சனை என்ன ஆர்பி உதயகுமார் தனிப்பட்ட கருத்தா? அப்படிதான் அவர் சொன்னாரு. பொதுச் செயலாளர் சொல்றாரு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இல்ல சார், அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை சொல்லியிருக்காரு, தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பிரச்சனையோ அதை பத்தி நம்ம பேசலான்றாரு. இது வரைக்கும் 171 இடங்களுக்கு அவர் சுற்றுப்பயணம் போன போது எந்த இடத்துலயும் எந்த கட்சி தலைவர் பெயரையும் சொல்ல, அவர் கூட்டணிக்கு அழைக்கவும் இல்லை. சோ பொது தளத்துல கூட்டணி எல்லாம் இதெல்லாம் பொது தளத்துல நின்று வாங்க வாங்கன்னு எந்த இடத்துலயும் அழைக்கல. உங்களுக்கு ஒரு சமீபத்திய உதாரணத்தை சுட்டி காட்டணும்னா திரு செங்கோட்டையன் மேல நடவடிக்கை எடுத்தீங்க. எதுக்காக நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு தனிப்பட்ட தலைவர் தானே, அவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னு நம்ம சொல்லலையே சார். அதாவது அது அப்ப ஆர்பி உதயகுமார் சொன்னது தனிப்பட்ட கருத்து, அவர் மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களா? இந்த கருத்துக்களே வித்தியாசங்களை பாருங்க. ஒரு உட்கட்சி பிரச்சனையை பொது வெளியில பேசுறது ஒண்ணு இருக்கு, ஒரு கட்சி நலனுக்காக பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இவர் ஒரு கட்சி நலன்ல ஒரு கூட்டணி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு பேசுறாரு. இது கட்சி நலன் சார்ந்தது. நீங்க கட்சிக்கு விரோதமா ஒரு பொது வெளியில உட்காந்து ஒரு 4 அறைக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை அதுவே 4 அறைக்குள்ள தான் பேசணும். ஆனா அவர் ஒரு விருப்பத்துல ஒரு ஆர்வத்துல அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து கட்சி நலன் சார்ந்த பிரச்சனை. வெளியில பேசினதுல இருந்து தான் அதிமுக தொடக்கமே. உங்களுக்கு வரலாற்று நினைவு இல்ல சார், அதுதான் பேசக்கூடாதுன்ற அது தவறுன்னு தான் சொல்றேன் நானே. அது ஒரு 4 சுவருக்குள்ள பேசுற விஷயத்தை அவருடைய கோரிக்கையா இருக்கலாம், விருப்பங்களா இருக்கலாம், அது ஒரு மனுவா கொடுக்கலாம், பேசலாம்.